நீதான கடத்துன? நீதான கடத்துன? சொல்றா. நான் கடத்தல. நீங்கடா கடத்துன? சொல்லிடுறேன். சொல்றா. மீனாட்சி வேட்புமனு வாபஸ் வாங்கணும், அதுக்காக தான் கடத்தினேன். யார் உன்னை அனுப்பிச்சது? யார் அனுப்புறது? சொல்றா. துர்கா எங்க இருக்கா? துர்கா எங்க இருக்கா? நாங்க கொண்டு வந்த வண்டியில தான் இருக்கா. பாக்ஸ்ல வச்சிருக்கோம். அசோக், இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறா. புடிச்சு போங்க சார். வாங்க நடத்துறீங்க சார். உங்களுக்கு சும்மா விட கூடாது. அலி உட்காரா. அம்மா, மீனாட்சி வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிருப்பாளா? அதுல என்னடி டவுட் உனக்கு? வேட்பு மனுவை வாபஸ் வாங்கலனா துர்காவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு மாலி தான் மிரட்டிருக்கான்ல. மிரட்டி இருக்கான். ஆனா அவன் கொடுத்த 1/2 மணி நேரம் முடிய போகுதே, ஒரு தகவலும் வரலையேம்மா. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுதே. புது நம்பரா இருக்கு. ஹலோ பூஜா மேடம், நான் பைக்கார பயணி பேசுறேன். நீயா? என்ன விஷயம்? மாலியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். திடீர்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம். நீ யார்கிட்டயும் இத பத்தி எதுவும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? போன வை. என்ன விஷயம் பூஜா? மா, மாலியை போலீஸ் புடிச்சிட்டாங்களாம். என்னது? போலீஸ் புடிச்சிருச்சா? அப்படின்னா அவன் எல்லா உண்மையும் உளறி கொட்டிடுவானேடி. போலீஸ் நம்மள தேடி வந்து கைது பண்ணிடுவாங்களேடி. மா, பயந்துட்டு இருக்காதம்மா. மாலி ஒண்ணு எனக்கு காட்டிலாம் கொடுக்க மாட்டான். காட்டி கொடுக்க மாட்டானா? பூஜா, இதெல்லாம் நம்ப முடியாது. போலீஸ்காரங்க அவனை அடிக்கிற அடியில அவன் உன் பேரை சொல்லிட போறான்டி. மா, உயிரே போனாலும் அவன் என் பேரை சொல்ல மாட்டான். நீ எதுவும் பயந்துட்டு இருக்காத. சரி, அவன் சொல்ல மாட்டான் தான். ஆனா அந்த மீனாட்சி பிரச்சனை என்னாச்சு? வேட்பு மனுவை வாபஸ் வாங்குவாளா மாட்டாளா? மாலி அரெஸ்ட் ஆன விஷயம் அந்த சக்திக்கும் மீனாட்சிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. சோ மாலி கொடுத்த 1/2 மணி நேரம் முடிய போகுதுன்னு தான் சக்தி மீனாட்சிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருப்பா. துர்காவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல மீனாட்சி வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிருப்பாமா. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா கையெழுத்து போடு. சரி சக்தி. ஒரு நிமிஷம் மீனாட்சிமா, கையெழுத்து போடாதீங்க. யார் நீங்க? எதுக்கு கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்றீங்க? நானும் இந்த ஊருக்காரன் தான்மா. மீனாட்சி அம்மா தலைவியா வந்தாங்கன்னா நம்ம ஊரு நல்லா இருக்குமா, அதனாலதாம்மா சொல்றேன். அம்மா கையெழுத்து போடாதீங்கம்மா, வேட்பு மனுவை வாபஸ் வாங்காதீங்கம்மா. என்னால புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னால போட்டி போட முடியாது. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? பேனால மை இல்லம்மா, எழுத மாட்டேங்குது. இந்தாங்கம்மா, இந்த பெண்ணால பண்ணுங்க. அம்மா, அம்மா வேண்டாம், நிறுத்துங்கம்மா. துர்கா, துர்கா வந்துட்டியம்மா?
துர்கா வந்துட்டியம்மா. துர்கா துர்கா. துர்கா, உன்னை நான் மறுபடியும் பாப்பேன். நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நானும் உங்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. துர்கா, நீ எப்படி தப்பிச்சு வந்த? உன்னை யார் காப்பாத்துனாங்க? சீக்கிரம் போ. உங்க அம்மா உன்னை பார்க்காம துடிச்சு போயிருப்பாங்க. நீங்களும் கூட வாங்க வெற்றி. இல்ல, நான் வரல. நீ மட்டும் போ. என்ன இப்படி சொல்றீங்க? அந்த ரவுடி கிட்ட இருந்து நீங்க தானே காப்பாத்துனீங்க. நீங்களும் என் கூட வாங்க. உன்னை நான் காப்பாத்தினது உங்க அம்மாவுக்கும் சக்திக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். சரி சீக்கிரம் போயேன், போ. சொல்லடி, என்னாச்சு? நீ ஏன் பேசாம இருக்க? நீ எப்படி தப்பிச்ச? நீயே தப்பிச்சியா இல்ல யாராவது வந்து உன்னை காப்பாத்துனாங்களா? அசோக் அண்ணா போலீஸ கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்தினாருக்கா. நல்ல வேளை அந்த அசோக் வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. ஐயோ, அந்த சாமி தான் அவர் அனுப்பி வச்சு உன்னை காப்பாத்திருக்கு. நீ வா வா சக்தி. கடவுளே, இனிமே என் பொண்ணுக்கு யாராலையும் ஆபத்து வரக்கூடாது. ஏ பூஜா, பூஜா, ஏ பூஜா, ஏய் எந்திரி, எந்திரி, ஏ எந்திரி சொல்றேன்ல. காது கேக்கும் வெற்றி, கத்தாத. காதோட சேர்த்து நாலு அப்ப அப்படிதான் நீ திருந்துவேன். ஏன்பா என்ன உன்ன கைய ஊங்கிட்டு இருக்க? உனக்கு கோவம் வரப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு என் பொண்ணு என்ன கோயில் மத்தளமா? குறுக்க ஏதாவது பேசுனீங்க, வயசுல பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அடிப்பியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன அடிச்சுட்டு என் போனை புடுங்கிட்டு போனல. இப்போ எங்க அம்மா வேற அடிப்பேன்னு மிரட்டிட்டு இருக்கியா? இங்க பார், உன் ரவுடித்தனத்தெல்லாம் வெளியே வேற யார்கிட்டயாவது காமி. என்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. உன்னெல்லாம் பேச விடுறதே தப்பு. முதல்ல உன்னை பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் சரியா வரும். வா. ஏய் வெற்றி, விடுடா அவளை. ஏய் வெற்றி, விடு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு தர போறேன்னு சொல்ற? துர்காவை கடத்த சொன்னது நீதானே? அதுக்குதான் உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க போறேன். வா என் கூட. வெற்றி, துர்காவை நான் கடத்தினானா? வெற்றி, ஏதாவது உளறிட்டு இருக்காத. ஏய், இந்த நடிப்பெல்லாம் போலீஸ் கிட்ட காமி. வா, அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு உண்மையில வெளியே கொண்டு வருவாங்க. ஏய், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? துர்காவை கடத்தின விஷயமே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுதே. இதுல அனாவசியமா என் பேர்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்காத. ஆமா வெற்றி, என் பொண்ணுக்கும் துர்காவை கடத்தினதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீயா ஏதாச்சும் சொல்லி என் பொண்ணை கோத்து விட்டுறாத. இவன் நல்லவன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? உங்களையும் இவ கூட சேர்த்து ஜெயில போட்டு கழித்துங்க வைக்கிறேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். துர்காவை கடத்துறதுக்காகவே நீ ஆந்திராவில இருந்து ரவுடியை கூட்டிட்டு வந்தல, அவன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவனையும் உன்னையும் ஒன்னா உட்கார வச்சு விசாரிச்சா உண்மையெல்லாம் தானா வெளியில வந்துடும். இப்பவே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உன்னை இழுத்துட்டு போக சொல்றேன். என்கிட்டே போய் சொல்றியா? இரு வரேன். பூஜா, ஏய் பூஜா, ஏய் என்னாச்சு? ஏன் அழற? அழுகிறத நிப்பாட்டிட்ட விஷயத்த சொல்லு. அண்ணி, நானும் இதத்தான் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அவ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே தான் இருக்கா. இத பார் பூஜா, முத அழுகிய நிப்பாட்ட புரியா இல்லையா?
சொல்லு, எதுக்கு பழுதுட்டு இருக்க? என்னதான் நடந்துச்சு? எதையும் மறைக்காம சொல்லு. அத்தை 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 அது வந்து வீட்ல யார் இருக்கீங்க? வெளியில வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? சக்தி குரல் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கா? இப்போ வர போறீங்களா இல்லையா? என்ன குடும்பமா கூட்டம் போட்டு யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு பாக்குறீங்க? ஏய், எதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்க? உன் சவுண்டுக்கெல்லாம் இங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. இங்க இருந்து வெளில போ. அத்தை, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க பண்ண காரியம் ரொம்ப கேவலமா இருக்கு. சக்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இதுல நீ தலையிடாத வெற்றி. நான் இவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தை, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் தங்கச்சி துர்காவை கடத்துவீங்களா? அத்தை தான் கடத்தினதா நினைச்சுக்கிட்டா. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? யாரு எக்கேடு கேட்டாலும் உங்களுக்கு கவலையே இல்ல. ஆனா நீங்க ஜெயிக்கணும். அதானே உங்க நினைப்பு? அந்த நினைப்புல தானே என் தங்கச்சி துர்காவை கடத்த சொன்னது. கேவலம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவி. அந்த பதவிக்காக நீங்க இப்படி கடத்தல் வேலையெல்லாம் பண்ற அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கிட்டீங்களா? ஏய், என்னடி உளறிக்கிட்டு இருக்க? உன் வீட்ல நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் நான் தான் காரணம்னு முடிவோட தான் இருக்கியா நீ? நீங்க இல்லாம வேற யார் காரணமா இருப்பாங்க? வேட்பு மனுவை வாபஸ் வாங்கலனா துர்காவை கொன்னுடுவேன்னு போன் பண்ணி மிரட்டினது யாரு? நீங்க அனுப்புன ஆள் தானே? சக்தி, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க அம்மாலாம் அப்படி செய்யவே கிடையாது. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாங்க. அத நீ சொல்றியா? எலெக்ஷன்ல இவங்களை எதிர்த்து நான் நாமினேஷன் பண்ண கூடாதுன்னு என்ன கடத்திட்டு போய் வச்சிருந்தவன் தானே நீ? அது வேற, இது வேற. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா குழப்பாத. டேய், இவகிட்ட என்னடா பேச்சு வேண்டியிருக்கு? ஒன்னா இவளுக்கு இவ வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஏதாவது கிறுக்கு பிடிச்சுக்கிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஏய், உன் வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்னுக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா அதை நான் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாதுடி. இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடுச்சுடி. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி வந்துச்சு. எனக்கு என் பிள்ளைக்கும் பிரச்சனையை உண்டு பண்ண. அப்புறம் என் பொண்ணை பிரிச்சு கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கிட்ட. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப சீண்டி பாக்கணும்னு பிளான போட்டு உன் அம்மாவை எனக்கு எதிராவே தேர்தல வேற நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏய், இந்த தேர்தல்ல உங்க அம்மாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நடக்காத ஒரு விஷயத்தை எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அனுதாப ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறியா? எது நடக்காத விஷயம்? துர்காவை கடத்தினது நடக்காத விஷயமா? அசோக் அண்ணன் மட்டும் சரியான டைம்ல போலீஸ கூட்டிட்டு வரலனா துர்காவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவளை கொண்டு போட்டிருப்பீங்கல்ல? துர்காவை கடத்தினவன் இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அவன் எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கெட்ட காலம். எங்க அம்மா எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு தானே இவ்ளோ காரியமும் பண்றீங்க? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா உங்களை ஜெயிப்பாங்க. நீங்க எங்க அம்மா முன்னாடி வந்து மன்னிப்பு கேப்பீங்க. இத நான் நடத்தி காட்டுறேன். இது சத்தியம். சக்தி, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. துர்காவை கடத்தினதுக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்காக சத்தியெல்லாம் பண்ணி பிரச்சனை பெருசாக்காத. உங்க அம்மாவுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல. ஆனா
உங்க அம்மா பக்கத்துல நிக்கிறாளே, இதோ இந்த கொலைகாரி பூஜா. இவ இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை உங்க அம்மா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க வெற்றி. இந்த கொலைகாரி மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் எங்க குடும்பத்தை எப்படி எல்லாம் கெடுக்கலான்னு திட்டம் போட்டு அலையிற புஷ்பாவையும் உங்க அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவோட புத்தி இப்படிதான் போகும். பாம்ப பால் கொடுத்து வீட்டுல வளர்த்தாலும் அது யாரடா கடிக்கலான்னு தான் அலையும். இன்னைக்கு எங்க குடும்பத்தை கடிக்கிற பாம்பு ஒரு நாள் உங்களையும் கடிக்கதான் போகுது. சக்தி சக்தி உன் மேல எனக்கு இருந்த காதெல்லாம் போயிடுச்சு வெற்றி. இனிமே நீ யாரோ நான் யாரோ. என்ன தொடுறதுக்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது. உன்னை நான் காப்பாத்தினது உங்க அம்மாவுக்கும் சக்திக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். சரி சீக்கிரம் போயேன் போ. ஏ பூஜா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அடிக்கிற வெயிலு மண்டைய பொழக்குதுல்ல, அதான் ஊட்டி கொடைக்கானல்ல போய் கொஞ்ச நாளைக்கு குளு குளுன்னு இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஊட்டி கொடைக்கானலுக்கா? அங்கெல்லாம் போகணும்னா பாஸ் வாங்கணுமாமே, அதெல்லாம் வாங்கிட்டியா? மா ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோ, அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், ஒரே அடியா போறேன், புரியுதா? வீட்டை விட்டு போறியா? என்னடி ஆச்சு உனக்கு? நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போறது இல்ல, உன்னையும் கூட்டிட்டு தான் போறேன். என்னையுமா? உன் துணியெல்லாம் எடுத்து முதல்ல பேக் பண்ணு. ஏய், உனக்கு என்ன கிறுக்கு இருக்கு புடிச்சு போச்சா? இந்த வீட்ல நமக்கு என்னடி குறைச்சலு? நாம இஷ்டத்துக்கு எல்லாரையும் பிரச்சனையில இழுத்து விடுறோம். அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு கிளம்பி போகணும்னு சொல்ற? மா முதல்ல எதுவும் பேசாத. இந்தா உன் பேக், முதல்ல எல்லாத்தையும் பேக் பண்ணு. இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இருக்காளே, இவ நல்லா தானே இருந்தா திடீர்னு கிறுக்கு புடிச்சு போச்சா? ஏன் இப்படி இவ பண்ணிட்டு இருக்கா? இந்த வீட்ல எல்லாத்தையும் தலை முழுகிட்டு வாமா, முதல்ல போவோம். ஏய், உன் புருஷன் ஊர்ல இருந்து வரட்டும்டி, சொல்லிட்டு போலாம். யாரு அவன்? என் புருஷனா? டேய் உன்னை போட்டணும். அந்த ஓடி போன ரோஹித் என் புருஷனா? வாய மூடிட்டு என் பின்னாடி வா. சரி. ஏ பூஜா, வான்னு சொன்னேன். ஏ பூஜா, சொல்றத கேளுடி. ஏய் பூஜா, சொன்னா கேளுடி, நில்லுடி. திடுதிப்புன்னு இப்படி எல்லாம் முடிவு எடுக்காதடி பூஜா. அன்னிக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. நில்லு பூஜா. பூஜா, என்னாச்சு? எதுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு வர? இதத்தான் நானும் கேக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணி கொஞ்சம் வாங்கல, இந்த பூஜா என்னென்னமோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏ பூஜா, சொன்னா கேளுடி. என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்ன பூஜா, உங்க மேதுக்கு பெட்டிலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? அண்ணி, எனக்கு ஒண்ணும் ஆகல. இவதான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்றா. இவளோட சேர்ந்து என்னையும் வர சொல்றா அண்ணி. அதனாலதான் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நானும் நிக்கிறேன். என்னது, வீட்டை விட்டு வெளியில போறியா? என்னாச்சு பூஜா உனக்கு? என்ன திடீர்னு வீட்டை விட்டு போறேன்லாம் பேசிட்டு இருக்க?
என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன்ல. முதல்ல என்ன காரணம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். அத்தை, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அத்தை. என்ன இப்ப கொலைகாரின்னு சொல்றாங்க, பாம்புன்னு வேற சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே நான் உங்க கூட இருந்தா உங்க மேல வீண் பழியை சுமத்தி அசிங்கப்படுத்துவாங்க அத்தை.